வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். இது வந்து வெறும் 5லேருந்து 6 பொருள் மட்டும் வச்சு செய்யறது. நம்ம இதை கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதா மாவுலையும் செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவை வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைகிற மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு நம்ம எடுத்துப்போம். எடுத்து வச்சிருக்க 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போ நம்ம மேஷ் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மிக்ஸோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்போம். உப்பு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால எவ்வளோ நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நான் இன்னைக்கு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். ரொம்ப வேண்டாம். பெப்பர் வந்துட்டு உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா இப்போ நம்ம கிளறி எடுத்துப்போம். நம்மளோட ஸ்டஃபிங் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை வந்து நம்ம ரெகுலராக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துப்போம். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டா தேய்ச்சி எடுத்துப்போம். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற மசாலாவை இதை சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி இந்த மசாலாவை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை நம்ம கொஞ்சமாக துவைப்போம் அதில். இப்போ இந்த அவுட்டர் கிரஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதனால ஃபோல்ட் பண்ணும்போது அது நல்லா இருக்கணும். இப்போ இந்த பவுலை எடுத்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துப்போம் ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிப்போம். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுப்போம். நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த ரோல் வந்துடும் நமக்கு. இது மாதிரி ரோல் பண்ணி எல்லா பீசஸையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பேனில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதோட நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஹீட் பண்ணிப்போம். இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ரெசிபி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அதை இந்த ஸ்டஃபிங்க்கு நடுவில் நமக்கு சீஸ் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எனக்கு நான் ஆட் பண்ணலை. வேணும்னா நம்ம ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதை சீஸ் பால் மாதிரி. அவ்வளோதான். நம்மளோட பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணிப்போம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.